வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். இவங்களோட கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு வயது ஒரு 35 வயது கிட்ட போயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகல, திருமண காலகட்டம் எப்பொழுது வரும், அதே சமயம் அது வரக்கூடிய வரன் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வியா இருந்தது. இவங்களோட தாயாரனை தொடர்பு கொண்டு இந்த வரனுக்கு இவங்களுக்கு எப்போ திருமணம் அமையும், எப்படி வரன் அமையும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கேள்வி இருந்தது. இது நிறைய பேருக்கு இப்போ பிரசன்ட் காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு அந்த திருமணம் சார்ந்த கவலைகள் இருக்கிறதுனால இந்த பதிவை இது மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்தாதான் நமக்கு அதுல விளக்கம் கிடைக்கும். ஸோ இந்த ஜாதகத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். இப்ப இவருடைய லக்னம், பிறந்த லக்னம் என்னன்னு சொல்லி பாக்குறப்போ அது விருச்சிக லக்னம். சரி, விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறாரு, சூரியனோட வீட்டுல நட்பு பலத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ லக்னத்துல சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் இங்க நீசம் அடைந்தாலும் இங்க இவருக்கு நீசமா இருந்தாலுமே இந்த நீசபங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் அடையிறாங்க. இருந்தாலும் லக்னம் ஓரளவு வலிமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பாக்குறப்போ தெரிய வருது. இது கொஞ்சம் இந்த ஜாதகத்துல, ஏன்னா அதை நம்ம முதல்ல பாத்துடணும். அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் வீடு, இப்ப உங்க கேள்வி திருமணம் சார்ந்ததா இருக்கு. அப்போ 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீடுங்கிறப்போ ரிஷப லக்னம். அப்ப 7ஆம் வீட்டோடைய அதிபதி யாரு, ரிஷபத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறப்ப அது சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாக்குறப்போ அவருடைய சொந்த வீட்டுல இருக்கிறார், அதாவது துலாம்ல இருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் வர்க்கோத்தமம் வேற இருக்கிறாரு. அப்ப இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, திருமணம் இருக்கா முதல்ல, ஏன்னா ரொம்ப வயதாயிடுத்து, அதனால அதாவது 35 கிட்ட போயிடுச்சு, அதனால கல்யாணம் இருக்கா முதல்ல அப்படிங்கிறது ஒரு கவலை ஆயிடுச்சு உங்க அம்மாக்கு. ஸோ அப்ப திருமணம் இருக்கு கண்டிப்பா, ஏன்னா சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆணின் வாழ்க்கையில ஒரு பெண் துணை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ இவருக்கு ஏன் இவ்வளவு காலகட்டம் தள்ளி போச்சு அப்படின்னு பாக்குறப்ப இவருக்கு இப்ப நடப்புல போயிட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை, சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேது தசை இவருக்கு போயிருக்கும். அப்ப கேது பகவான் இந்த 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து தசை நடத்தி இருக்கிறாரு. இப்ப அந்த கேது நடத்தின தசையில இவர் ஃபுல்லா வேலைன்னு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பார். இந்த ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் பாவகம் வேற நல்லா வலுத்து இருக்கு. சூரியன் நல்லா ஆட்சி பெற்று அவர் சொந்த வீட்டுல இருக்கிறாரு. 10ல சூரியன் திக்பலம் ஆயிருக்கிறாரு, செவ்வாயும் கூட சேர்ந்து அவரும் திக்பலம் ஆயிருக்கிறாரு. ஸோ அது கூட கேது தசை நடத்துறப்போ முழுவதுமாக வேலையிலே கவனத்தை செலுத்தியிருப்பார். இதை நான் கேட்டதுக்கு அவங்க அம்மா அதை ஒப்புக்கொண்டார்கள். அதாவது முழுவதும் வேலையிலே கவனத்தை செலுத்தினாரா, அவருக்கு இந்த திருமணத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த தசை நடக்கிறப்ப அதை நோக்கிதான் நம்ம மைண்ட கொண்டு போகும் அப்படிங்கிறதா இந்த இதுல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அடுத்தபடியா இப்பதான் இவருக்கு சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து இந்த தசையை நடத்துறாரு. அப்போ சுக்கிர தசா சுக்கிர புக்தியில இந்த ஜாதகருக்கு திருமணம் இருக்கான்னு 7, 12 இயங்குறதுனால, 7ஆம் பாவகம் இயங்குறதுனால திருமணம் இருக்கு, 12ஆம் பாவகம் இயங்குறதுனால இவர் கொஞ்சம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இங்க இருந்து வரன் வர்றதற்கான அமைப்பு இருக்கு இந்த ஜாதகத்திற்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. ஏன்னா இந்த 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. எப்ப திருமணம் அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு இவங்க ஜாதகப்படி பாக்குறப்போ சுக்கிர தசா சுக்கிர புக்தி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த 2ஆம் வீடு, 2ஆம் பாவகமும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகணும், குடும்பம் அமையணும் இல்லையா. அப்ப குடும்பஸ்தான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா குரு பகவான். அப்ப குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா குரு மிதுனத்துல இருக்கிறாரு, சரிங்களா. ஸோ அப்ப அந்த குருவோடைய அந்த அந்தரமோ புக்தியோ கனெக்ட் ஆகணும். குருவோட புக்தி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அவருக்கு குரு அந்தரம் 2027 வாக்குல இவருக்கு குரு அந்தரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சமயத்துல இந்த திருமணம் இவருக்கு கை கூடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஏன்னா இந்த 7ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரன் நடத்தக்கூடிய இந்த தசையில இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. அது இந்த சமயத்துல இவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஸோ இதை நம்ம ஏஎல்பி மூலமாகவும் பார்த்து உறுதி செய்ய போறப்போ, சரிங்களா. சரி, இப்ப ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஏஎல்பி மீன வீட்டுல போயிட்டு இருக்கு. அப்ப மீன லக்னத்திற்கான அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் நான்
4ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்போ ஜாதகருக்கு 10 வருடம் 2023 இருந்து ஏஎல்பி இங்க ஸ்டார்ட் ஆச்சு. 2033 வரைக்கும் இந்த குரு பகவானுடைய 4ஆம் பாவம் இயங்குது. ஜாதகர் வீடு, மனை, வாகனம், தாய் இது சார்ந்த சிந்தனைகளை நோக்கி தான் அதிகமா இருப்பாரு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக இவருக்கு இப்ப போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி உத்திரட்டாதி 2ஆம் பாதம் போகுது. அப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப இது எதை காட்டுது? ஜாதகர் தொழில் தொடர்பான எண்ண ஓட்டத்தோட இருக்கிறாரு. 10ங்கிறது வேலை சார்ந்த அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்கப்பட்டது அவங்கள்ட்ட. ஆமா, எனக்கு அது சம்பந்தமாவும் கேள்வி இருக்கு, இவனுக்கு வேலை சார்ந்து சில அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சாங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கு எடுத்தது திருமணம்ங்கிறதுனால அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த ஜாதகருக்கு பொதுவாகவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா சிறப்பா இருக்கும். ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஜென்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல திக்பலம் அடைந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால எந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பார். அப்படியான்னு கேட்டோம், ஆமான்னு சொல்லி அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணாங்க. சோ இப்ப நம்ம இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஏஎல்பிக்கும் 10ஆம் பாவகம் இயங்குறதுனால 10ஆம் வீடு இயங்குது. சோ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இப்ப அது சார்ந்த சிந்தனை தான் இருக்கும்னு சொல்லி தெரிய வருது. சரி, அப்ப திருமணம் எப்போ அப்படின்னு பாக்குறப்போ ஏஎல்பிக்கு நவாம்சம் 7ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப திருமண காலகட்டம் இப்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த 2027 சமயத்துல இந்த 7-8ங்கிற நவாம்சம் போற சமயத்துலதான் எப்பயும் திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இவருக்கு நம்ம தசாபுக்தி அடிப்படையிலையும் பார்க்குறப்போ இவருக்கு 2027 சமயங்கள்ல, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த மே மாதம் சமயத்துல இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. இப்பல இருந்து பொண்ணு பாருங்க, நிச்சயம்லாம் பண்ணுங்க, அந்த சமயத்துல உங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. சரி, அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க, வரன் எப்படி அமையும் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம அகைன் நம்ம ஜென்ம ஜாதகத்துக்கு வந்துடுறோம். பாரம்பரிய முறைப்படி பார்க்கிறோம். 7ஆம் பாவத்துடைய அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நான் முன்னமே சொன்ன மாதிரி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இதுல இருந்து வரக்கூடிய வரன் தான் இருக்குங்கிறது தெரிவிக்கப்பட்டது. அதுல இப்ப இந்த சுக்கிரன் நல்ல நிலைப்பாடுல, அதாவது சொந்த வீட்டுல இருக்கிறதுனால இவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருக்கிற மனைவி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெண்ணா இருப்பாங்க. சந்திரன் வேற 7ஆம் பாவகத்தை பார்க்கிறாங்க. இது வளர்பிறை சந்திரன் தான். ஸோ அவர் வேற 7ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. ஸோ அதனால கண்டிப்பாக நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிற பொண்ணு தான் அமையும். சரிங்களா? அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனா வெளியூர், வெளி மாநிலத்துல, வெளிநாட்டுல அப்படி வரன்னு பாருங்க, உள்ளூர்ல தேடாதீங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இது போல உங்க ஜாதகங்களையும் சிறந்த முறையில ஆய்வு செஞ்சு பலன் எடுக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? உங்க ஜாதகங்களை ஆய்வு செய்ய நீங்க இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில ஜாதகங்கள் பார்த்து பலன் சொல்லப்படும். மிக்க நன்றி அனைவருக்கும். என்னுடைய எல்லா குருமார்களுக்கும் நன்றி. இதை பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.